நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானது வீடியோ அண்ட் ஆடியோ. வீடியோ கூட வந்து நம்ம ஏதோ எடிட்டிங்கில் அது இதுன்னு பண்ணி கூட சமாளிச்சுக்கலாம். ஆனால் அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகுதுன்றது நமக்கு தெரியல. அது வந்து நம்ம அவுட்புட்டில் மட்டும்தான் பார்க்க முடியுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம மைக் இல்லாமல் தான் வீடியோ போட்டுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 800 rupees ஆர்டர் பண்ணோம். இந்த பட்ஜெட் வந்து நம்ம வைடு மைக்குன்னு போனோம்னா நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் போயா இருந்துச்சு, மயோனோ மைக் இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சரி வாங்குறதா வாங்குகிறோம், கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்குவோமே அப்படின்ட்டு வயர்லெஸ் மைக் பார்த்தோம். இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா K8 மைக்குன்னு சொல்லுவாங்க, K8 வயர்லெஸ் மைக்கு. இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண K8 மைக், வயர்லெஸ் மைக்ரோஃபோன் போட்டுருக்கோங்க. பாக்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சின்ன பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள பாக்ஸ் கண்டெய்னர் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணது உள்ள 2 இருக்குது, டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர், மைக் அண்ட் இது வந்து ரிசீவர். அடிஷ்னலாக பார்த்தோம்னா உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. உள்ள ஒரு கேபிள் இருக்குது, சார்ஜிங் கேபிள். அடிஷ்னலாக அதில் வந்து C2 லைட்னிங் பின்னு இல்லாட்டி மைக்ரோ USB பின் அந்த மாதிரி நிறைய அடாப்டர் கொடுத்துருக்காங்கன்னு போட்டாங்க. பட் நம்ம பாக்ஸில் அந்த மாதிரி எதையும் காணோம். ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர், ஒரு சார்ஜிங் கேபிள், இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ட். இவ்வளோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது ஃபோனோட மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆடியோ. நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த K8 மைக்லேருந்து வர ஆடியோ அவுட்புட்டில் தான் வந்து நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ குவாலிட்டிக்கும் இப்போ இருக்க ஆடியோ குவாலிட்டிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா அந்த ரிசீவர் வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து நீங்கள் வந்து அதில் ஒரு பவர் பட்டன் இருக்கும். அந்த பவர் பட்டனை வந்து சிங்கிள் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதாவது ரெட்டு க்ரீன் அப்படின்னு மாற்றி மாற்றி பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் லைட் எரியும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து போக்கோ ஃபோன் யூஸ் பண்ணனால வந்து எனக்கு வந்து இன்பில்ட்டாக இருக்க கேமரா ஆப்பில் வந்து இந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகலை. அதாவது இந்த ஆடியோ சோர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண மைக்ல வந்து எடுத்துக்கல, டிஃபால்ட்டாக வந்து மைக்ரோஃபோனில் இருக்க மாதிரி தான் எடுத்துக்கிச்சு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் கேமரா ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து தான் வந்து நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தப்போ வந்து ஆடியோ சோர்ஸ் வந்து நம்ம K8 மைக்ல வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் வந்து இன்பில்ட்டாக இருக்க கேமரா ஆப்பில் வந்து எடுக்கல அப்படின்னா அடிஷனலாக வந்து ஓப்பன் கேமரா ஆப் செக் பண்ணி பாருங்க. அதில் கனெக்ட் பண்ணி ஆடியோ சோர்ஸ் வந்து அதில் ஆடியோ சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் வீடியோ செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஆடியோ சோர்ஸ் இருக்கும். அந்த ஆடியோ சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்டர்னல் மைக்ல இருந்து வந்து ஆடியோ சோர்ஸ் எடுத்துக்கும். ஸோ நீங்களே வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் வந்து 800 ரூபா ஃப்ளிப்கார்ட்ல அவைலபிளாக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எனக்கு வந்து ஒர்த்தாக தான் தெரியுது. நீங்கள் வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், see you, bye bye மக்களே.